பேபீஸ்க்கு ஒன் பாட் ரைஸ் ரெசிபீஸ் எப்படி வெரைட்டியாக அதே சமயம் நியூட்ரிஷியஸாக கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தாளிக்கிறதுக்கு நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் உங்கள் சாய்ஸ் தான் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இல்லைனா அரை பெரிய வெங்காயம், ஒரு அரை தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு நான் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன கீரை வேணாலும் ஆட் பண்ணலாம், அதுக்கு பதிலாக காயும் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் உப்பு, நான் லைட்டாக ஒரு பிஞ்ச் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி இன்றைக்கி நான் கைக்குத்தல் அரிசியை நல்லா களைஞ்சிட்டு நல்லெண்ணெய் காய வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி குருணையாக இப்படி பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்லா கொலைய வேகும். அதையும் பாசிப்பருப்பையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி மில்லட் ரைஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். வெஜிடபிள்ஸ் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். கீரையோடவே ஒன்றா கீரை பருப்போடு நீங்கள் கேரட் ஆட் பண்ணலாம், பரங்கிக்காய் ஆட் பண்ணலாம், பீட்ரூட் ஆட் பண்ணலாம். தண்ணி ஆட் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் என் குக்கரில் அளவு வச்சுருக்கேன். அந்த கோடு வரைக்கும் தண்ணி ஊற்றணும்னு நான் எப்போவுமே கம்மியாக ஊற்றிடுவேன். இப்போ தான் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற அரிசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 விசில் விட்டு நல்லா குழைய வந்ததையும் மறுபடியும் மேலால் இப்படி நல்லா மசிச்சுட்டு கொடுக்குறப்ப கூட 2 சொட்டு நெய் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எல்லாமே ஆட் பண்ணி குக்கரை விசில் போடுறதுக்கு முன்னாடி இப்படி கொதித்து வர்ற ஸ்டேஜில் கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி தழை ஆட் பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ரெசிபியே ஃபாலோ பண்ணி பாசி பருப்புக்கு பதிலாக பாசி பயிறு ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். இப்போ சொன்ன அதே மெத்தடில் காயில் பீட்ரூட் ஆட் பண்ணி கொடுத்தேன். கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அண்ட் எப்பவும் ஒரே மாதிரி பவுல் அண்ட் ஸ்பூனை கொடுக்காம இந்த மாதிரி வாழை இலையில் கொடுத்தா ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்கும். ஒரு க்யூரியாசிட்டி இன்ட்ரெஸ்டோடவும் சாப்பிடுவாங்க பார்த்துட்டு. எப்போவுமே கீரை, பருப்பு, கேரட் 3 ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மாதிரி ஒன் பாட் ரைஸ் செய்கிறப்போ பருப்பில் பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, மைசூர் பருப்புன்னு ஒரு நாளைக்கு ஒரு பருப்புன்னு ஸ்விட்ச் பண்ணி கூட நம்ம மாற்றி கொடுக்கலாம். பேபி நேப் எடுக்கிற டைம்லேயே நெக்ஸ்ட் மீல்க்கான ப்ரிப்பரேஷனை இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணிக்கோங்க.